ஐயா வணக்கம். குருஜிங்களா லைன்ல இருக்கா? எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம் ஐயா. யாருக்காக பார்க்க போறீங்க? எனக்காக தான். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. என் வெற்றிவேல். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 14/11/1973. 14/11/1973. பிறந்த நேரம்? ஆமா, பிறந்த நேரம் காலை 10:30 மணி. 10:30 ராசி, திருவாதிரை நட்சத்திரம், தனுசு லக்னம். பிறந்த இடம் சொல்லுங்க ஐயா. தஞ்சாவூர். கன்னியாகுமரி. தஞ்சாவூர். பிறந்த இடம் சொல்லுங்க. தஞ்சாவூர். 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 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. காலையில பிறந்தீங்களா நைட்ல பிறந்தீங்களா? தனுசு லக்னம். தனுசு லக்னம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியா? ஆமா ஆமா. தனுசு லக்னம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. இப்ப புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில கேள்வி ஐயா. குட் ஈவினிங் ஐயா. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசணும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் சார், என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் சார். நான் வெளிநாட்டுல 10 வருஷம் ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன், ராஜா. வெளிநாட்டுல 10 வருஷமா வேலை பார்த்தீங்களா? ஆமா, 10 வருஷமா ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன். ஒரு இன்னொரு கம்பெனிக்கு ஒரு 3 மாசத்துல வெளில வந்துட்டேன். சரி. இப்ப இந்தியாவில தான் இருக்கேன். வேலை இல்லை. சரி. வேலை மறுபடியும் வெளிநாட்டு போவோம்னா இல்ல மறுபடியும் பழைய கம்பெனிக்கே போலாமா? கிடைக்குமா? வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்சீங்க அப்படின்னு வந்துட்டாலே 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கணும். 10:30 மணி காலையிலன்றீங்க. மகர லக்கணமாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. மகர லக்கணமாக இருந்தால் சுக்கிரன் வந்து பாபத்துவமாகி 12ஆம் இடத்துல இருப்பார். வெளிநாட்டுக்கு போயிட்டு வர வைப்பார். வெளிநாட்டில் கொஞ்சம் ஒரு மனச்சங்கடங்களோடு இருக்க வைப்பார். காலையில் 10:30 மணிக்குன்னு கொடுக்குறீங்க. எல்லாத்தையும் வர்ற லைவில் வரும்போதெல்லாம் எல்லாம் இந்த லைவ் இது சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது. லக்னம் சந்தி சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது. பாருங்கள், நீங்கள் 10:30 மணிக்குன்னு சொன்னால் என்ன, கரெக்டாக 12 நிமிஷத்தில் லக்னம் மாறுதா? 10:30 மணின்னு சொல்கிறீங்க. ஆமாம், 10:30 மணி கரெக்டாக 10:30 மணி. அதான் 10:30 மணி நாளிகைலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாளிகையில் தான் கொடுத்துருப்பாங்க. யாரும் 10:30 மணிலாம் எழுத மாட்டாங்க. நாளிகையில் எழுதுகிற அவ்வளவு ஜாதகமும் உங்கள் பிறந்த நேரத்தை வேணும்னே மறைக்கிற ஜாதகம் தான். நீங்கள் 10 வருஷமாக வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா 12ஆம் இடம் கண்டிப்பாக சுபத்துவமாக இருக்கணுங்க. இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் நான் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான 10,000 20,000 30,000 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த 12ஆம் இடம் சுபத்துவம் பரதேச வாசத்துக்குன்ற விதியவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் மகர லக்கணமாக இருக்கணும். மகர லக்கணமாக இருந்தால் தான் வந்து சரி. இப்போ போன இடங்கள்லாம் கொஞ்சம் மேனேஜர் மாதிரி இருந்தீங்களா? ஆமாம், நல்ல பொசிஷனில் இருந்தேன். மேனேஜரில் தானே இருந்தீங்க? ஆமாம். உங்களுக்கு கீழே ஒரு 10-100 பேர் இருந்தாங்களா? கீழே இருந்தாங்க. மகர லக்கணம் 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருப்பார். திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திரம்னா மாறாதுங்க, ராசியெல்லாம் மாறாதுங்க, லக்னம் தாங்க மாறும். ஜாதகத்திற்கு லக்னம் தானுங்க ரொம்ப பெருசு. எதையாவது வாய்க்கு வந்ததை அடிச்சா விட முடியும். உள்ளதை தான் கரெக்டான பலனாக தான் சொல்ல முடியும். இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் மகர லக்னமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதன் தசை உங்களுக்கு யோக தசை. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் தசை யோக தசை. மகர லக்னமாக இருந்தால் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் வரும்போதெல்லாம் டிஸ்டர்ப் ஆவீங்க. மகர லக்கணமாக இருந்தால் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் வரும்போதெல்லாம் டிஸ்டர்ப் ஆவீங்க. தனுசு லக்கணமாக இருந்தால் சுக்கிர புக்தி வரும்போதெல்லாம் டிஸ்டர்ப் ஆவீங்க. இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வரக்கூடிய இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சனி புக்தி ஆரம்பமாகுங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் நான் சொல்கிறது தசா புக்தி 1 மாதம் 2 மாதம் தான் முன்ன பின்ன வரும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நல்லா இருக்குங்க. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு புதன் புக்தியோடைய கடைசி புக்திக்கு வந்துடுறீங்க. ஆனால் 12ஆம் இடத்தை சனி பார்த்தா வெளிநாடு போக முடியாது. உள்நாட்டிலேயே வேலை கிடைக்கும். 2 வருஷத்துக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு உள்நாட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கும். கேது தசை ஆரம்பித்தோன்னு தான் வெளிநாட்டுக்கு மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வர்ற ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சனி புக்தி உங்களுக்கு நல்ல பலன்கள். ஏன்னா சனி என்னதான் இருந்தாலும் சுக்கரனுடைய பார்வையில் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனுடைய இணைவில் கேதுவோடு சேர்ந்து சூட்சுமவலுன்னு சொல்லப்படக்கூடிய நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு. இன்னும் ஒரு 2 மாதம் பொறுங்க. மார்ச் அல்லது ஏப்ரலில் வேலை கிடைச்சிடும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி. வணக்கம் குருஜி.